அடுத்து மதிப்பிற்குரிய திரு சந்திரன் ஐயா பேசியிருக்காங்க. சந்திரனை பற்றி சொல்லணும். நான் சூரியனை பற்றி நிறைய சொல்லிட்டேன். சந்திரனை பற்றி நம்ம மணிமேகலை அம்மா சொல்லும்போது அந்த காரகத்துவங்களை நான் வந்து பௌர்ணமி நிலவில் அந்த தண்ணியை பார்த்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தங்கமே வந்துச்சுன்னா நிறைய தங்கங்கள் எனக்கு தங்குச்சு அப்படின்னு சொன்னது மாதிரி உண்மையிலேயே அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை பற்றி இப்போ சந்திரன் தான் பேச போகிறாரு. ஏன்னா சந்திரன் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணு, ஒரு சுருக்கமான விஷயம், ஒரு பொண்ணு 18 வயசு வர பெரிய பொண்ணாங்க. இப்போ நான் பரிகாரம் கூட எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்றேன், அது நடக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகல, இது சந்திரன் பேச போறாரு, சந்திரனை பற்றி பேசி கொடுப்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து ஆனால் ஜாதகத்துக்கு என் பொண்ணு பெரிய பொண்ணாகலன்னா எனக்கு எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க, 18 வயசு ஆச்சு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக சொல்லுது. என் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க நீ வந்து அந்த அண்ணன்ட்ட போ சரியாயிடும். ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து அமாவாசை கழிச்சு 5ஆவது நாள்ல இருந்து சந்திரனுக்குரிய பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை உன் பொண்ணுக்கு தலைமாட்டில் வெள்ளை துணியில் முடிஞ்சு வச்சுட்டே வா. இப்போ நீங்கள் அதாவது வந்து அமாவாசை முடிஞ்ச 5ஆவது நாள்லேருந்து பச்சரிசியை ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு உன் பொண்ணு தூங்கும் போது தலைக்கு கீழே வச்சுக்க. மறுநாள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுரு. தொடர்ந்து ஒரு 9 நாளைக்கு வை. 10ஆவது நாள் இந்த அரிசி பூரா ஒன்றா சேர்த்து நைட்டு 7:30 மணி 8 மணிக்கு முழு பௌர்ணமி முழு நிலவு இருக்கு இல்லையா, அப்போ அந்த முழுசாக அதை பொங்கலாக கிண்டிங்க. அதுக்கு சாமி தானே கிட்டணும், சும்மா கிடையாது, சக்கரை போடு, பால் ஊத்து, முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே போடு, ஆனால் யாரும் சாப்பிடாங்க. அப்படியே எடுத்துட்டு போய் உன் வீட்டில் மொட்டை மாடியிலையோ அந்த வீட்டுக்கு முன்பாக நின்று ஒரு இலையை விரிச்சு அதில் வந்து இந்த பொங்கலை பூரா அள்ளி வச்சுட்டு தேங்காய் வளம்லாம் வச்சு உடச்சி சாமி கும்பிட்டுட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சா இல்லையா, தண்ணி எடுத்துக்க, ஒரு டம்ளர் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்க. இந்த தண்ணியை பார்த்து நீ நல்லா வேண்டிக்க, என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிடணும், அந்த பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கணும், இந்த உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் சந்திர பகவானின் வேண்டிட்டு இந்த தண்ணி அந்த பொண்ணை குடிச்சுட சொல்லு. இந்த பொங்கலை அந்த மற்ற பொருளாக எடுத்து அந்த பொண்ணு தலையை 3 சுற்று, வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று சுற்றிடு, கொண்டு தண்ணியில் போட்டுரு. பொண்ணு ஒரு வாரத்தில் பெரிய பொண்ணு ஆயிடும். ஆனால் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷம், போயிடுச்சு அந்த பொண்ணு. இது எப்போ நடந்ததுன்னா ரொம்ப நாள் இல்லை, போன தீபாவளிக்கு நடந்த விஷயம். நான் உன்னை சொன்ன இதை பதிவு பண்ணுறேன், ரெக்கார்ட் பூர்வமாக தான் பதிவு பண்ணுவேன். நான் என்ன பொய் சொல்றதுலாம் வேலை கிடையாது, வந்தா நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு காமிச்சுங்க. அப்போ அந்த பொண்ணு தீபாவளி அன்னைக்கு காலையில் பொண்ணு அடிக்கணுமா, காலையில் அதிகாலையில் நானும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு அதவாங்க எதுவாக போயிட்டு இருக்கேன். ஆனால் வணக்கம்ண்ணா, ஏன்னா எனக்கு பகவான் போன் வந்துட்டு அதில் ஆப்பிள் போட்டுருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு போன் அடிச்சுட்டு, ஆனால் நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஜாதகம் பார்க்க வந்து போன வரேன், சொல்லுமா என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகலைன்னு சொன்னால உங்கள்கிட்ட. ஆமாம். பச்சரிசி வைக்க சொன்னீங்கல்ல. ஆமாம். ஆனால் வச்சு முடிச்சுட்டேன்னா 5ஆவது நாள் என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டானா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்கிறிய. மகிழ்ச்சிமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு விஷயம் அந்த பொண்ணு கேட்டது, நான் உங்களை போக சொன்னாங்க, நான் வந்தேன், சரியாயிடுச்சு, என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா. எங்கள் வீட்டுக்காரர் பேசாமல் இருக்காரு, எப்போ பேசுவார்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் பொண்ணு சொல்லலையே. முதல்ல நான் என்ன சொன்னேன், முதல்ல உன் பொண்ணு பெரிய பொண்ணாகணும், அப்புறம் பேசிக்கிறோம் சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டேன். இப்போ என் வீட்டுக்காரர் பேசலையே இந்த சந்தோஷமான நிகழ்வுல. இதுக்கு உன் பொண்ணுக்கு உங்க சொந்தக்காரங்களாம் சொல்லி கூப்பிட்டு புனித நீர் ஊத்துவீங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்காரோட பேரை கூப்பிட்டு பேசுவார், அதுக்கப்புறம் சொல்லு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு புனித நீர் புனித நீராட்டுலாம் இருக்கும் இல்லையா, சொந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்றாங்க. அன்னைக்கு தான் அவர் வந்து பொண்டாட்டி பேரை சொல்லி, வாமா அதை எடுத்துவா இதை எடுத்துவா, இதுக்கு ஆனந்த கண்ணீர் ஓடிச்சா. அதை வந்து அழுதழுது சொல்லுச்சு. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். சந்திரனை பத்தி பேசும்போது சந்திரனை பத்தி பேசிருக்கோம். அதுக்குரிய சந்திரன் ஐயாவே இப்ப வந்து வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். நன்றி. நன்றிங்க, சிறப்பான ஒரு பேச்சு. குரு ஜோதிடமே வருது. இதுதான் வந்து அதாவது நம்ம வந்து பழகினதை மறக்கக்கூடாது. எப்பவுமே நம்மளோட ஆரம்ப நிலையை மறந்து பேசணுமா, அங்க நம்ம உணர்வுகள் இல்லாத பேசுறோம்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்ப அந்த உணர்வுகள் உள்ளேயே இருக்குது பாருங்க. அப்ப அந்த ஜோதிட உணர்வுகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த உணர்வுகள் நம்மளையே வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப இன்றைக்கு இந்த பேர் பரிமாற்றங்கள் நடத்தப்பட்ட இந்த ஜோதிட தளபதி ஆராய்ச்சி சங்கம்
என்ற ஒரு தலைப்பு பெயரை அழகாக தேர்ந்தெடுத்துள்ளார். ஏன்னா ஜோதிட தளபதி என்பது ஒரு வேகமாக விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா ஒரு படைக்கு தளபதி போல் விளங்கக்கூடியவராக நம் MS பூபதி ராஜன் அவர்கள் இந்த 80வது ஜோதிட கருத்தரங்கத்தை நல்ல ஒரு முறையிலும் இதுவரைக்கும் அவர் ஜோதிடர்களை வளர வச்சும் ஜோதிடத்தை வளர வச்சும் மிக பிரமாண்டமாக நல்ல முறையிலும் அவரோட பணிகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற பொறுத்தளவு அது இந்த 100வது விலை எட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் முன்னிலை. அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடத்தை ஒரு அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும், நல்ல கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை எல்லாம் அனைவருக்கும் இருக்கிற இடத்துல இருந்து மற்றவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை மிக அற்புதமாக அவர் வழங்கி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜோதிட யூடியூப் சேனல், இந்த சேனலை ஆரம்பித்து மிக வேகமாக இந்த சேனல் அனைவரும் பார்க்கும் வண்ணமாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது என்றால் அது அவரோட செயல்பாடு தான் காரணம் என்றுதான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு இவரோட செயல்பாடுகள் மிக ஒரு சுறுசுறுப்பாக மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல்பாடு. அது இது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஒரு என்னைக்குமே ஒரு நிலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்றைக்கு பேசினவங்க எல்லாம் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் தனசேகர் ஐயா மிக மிக ஒரு நெருங்கிய நண்பர். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். 2019 தான் பேசினார். அப்போ அவர் பேசும்போது அவர் ஒரு இந்த யூடியூப் சேனலும் அவர்கிட்ட இல்லை. இங்கே பேசுறதுக்கு அப்புறம் தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அந்த எண்ணமே அவருக்கு வந்தது. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அவரோட வளர்ச்சிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி தான் இன்று வரைக்கும் ஜோதிடத்தில். அவரை இன்னைக்கு வெளியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்கன்னா அது பெரிய ஒரு சிறப்பு தான். அவரோட சிறப்பு தன்மையை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தை அனுபவத்தையும் உண்மையாகவும் தனக்கு உண்ட ஒரு கருத்துக்களை மிக எளிதாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர். அடுத்ததாக கரூர் அஸ்தோ மணிமேகலை அம்மா அவங்கள பற்றி சொல்லணும்னா வாய்க்கு என்ன வருதோ அதைத்தான் அவங்க பேசுவாங்க. அது யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படிங்கிற அந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த மாதிரி யதார்த்தமாக வெகுளித்தன்மையாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி ஆவார். ஆனால் ஜோதிடத்தில் இப்படி ஒருத்தர் இருப்பது அந்த ஜோதிடத்துக்கே பெருமைதான் என்று நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஜோதிடத்தில் நீங்கள் எல்லாமே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. ஜோதிடர்கள் எல்லாமே எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம விஷயத்தை கொடுத்தாலும் கற்றுக்குவாங்க, ஐயோ ஒரு முன்னேறி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஜோதிடத்தோட நிலையும் நிலைப்பாடும் இருக்குது. ஜோதிடம் ஒரு ரகசியம் என்று வச்சு கொண்டிருக்காங்க. ஆனா ஜோதிட ரகசியமே கிடையாது. ஜோதிடம் வெளிச்சமானது. அது பிறருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கலை. அதை எந்த அளவுக்கு பிறருக்கு வழிகாட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம வழிகாட்டணுமா நம்மளோட வாழ்க்கை பயணங்கள் மிக பிரகாசமா இருக்கும் அந்த சூரியனை போன்று என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தலைப்புலாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்திருந்தார். சிறப்பு ஜோதிட பலன்கள் என்று தனசேகர் ஐயா பேசியிருந்தார். சிறப்பான பலன் தான். அதே மாதிரி மணிமேகலை அம்மா அந்த பரிகாரத்தை வெற்றி பெறும் பலன்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தலைப்பு. ஆனால் அந்த பரிகாரத்தை நிலையை அழகாக பேசிட்டாங்க. எனக்கு இந்த பாவ பலன்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இவங்களே எல்லாம் பேசிட்டாங்க. இந்த பாவத்தை எடுத்து பரிகாரத்தை எடுத்து பலன்களை எடுத்து பேசிட்டாங்க. கடைசியில் எனக்கு கொடுத்தாங்க பாருங்க மைக்க என்ன பேசுறதுன்னு தெரியல உங்கள்கிட்ட. அதே மாதிரி இவங்க பேசுனாங்க மேடைக்கு ஏறும்போது சூரியனோட இந்த சுக்கரனோட உரையில தான் நாங்கள் மேடைக்கு ஏறணும். சுக்கரன் வரைய தனசேகரையை எடுத்து சுக்கரன் வரைய புதன் வரைய அவர் எடுத்துட்டாங்க. சந்திரன் வரைய மணிமேகலை எடுத்துட்டாங்க. எனக்கு ஓரை பார்த்தீங்கன்னா சனியோட ஓரை எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சந்திரன் சனியோட வரை பேசுனா சந்திரன் சனி சேர்ந்தா புணர்ப்பு தோசைங்கிறாங்க. அது புணர்ப்பு தோஷமே கிடையாது. அது புணர்ப்பு யோகங்கிறதா? தோஷமே கிடையாது. ஏங்க தோஷம்னு சொல்றீங்க? புணர்ப்பு யோகம். நான் சொல்றேன் இன்னைக்கு தோஷமே கிடையாது. அது மாதிரி சனி என்பவர் ஒரு காலதேவனுக்கு மிக மிக ஒரு முக்கியமான பாவத்தில் கர்மாவை பலனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகமே சனி பகவான் தான். அப்ப பலனை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு பலனை எடுக்கணும்? சனி பகவான் துணை இல்லாமல் எந்த பலனையும் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த கர்மக்காரனே சனிதானே. அப்ப சனி பகவான் தானே ஒரு பலனை தீர்மானிக்கிறாரு. அப்ப ஜீவனமே அவர்கிட்ட தானே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்குது. அப்ப நம்ம சனியை நம்ம அவளை லேசா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு. அப்ப இன்றைக்கு எல்லாமே ஒரு நிலைப்பாட்டை அழகாக எடுத்து வைத்தார்கள். அதாவது இவங்களோட பலன்களை எல்லாமே சிறப்பா பாவத்தை பத்தி கிரகத்தை பத்தி அனைவருமே நல்ல ஒரு கருத்துக்களை வச்சாங்க. இப்ப நான் என்ன சொல்றதுங்கிறத எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது.
அப்ப எல்லாரும் வந்து இந்த பலன்களை பத்தி இவங்க சொல்லல, எல்லாமே கிரகத்தை வச்சு பேசிட்டாங்க, அதுக்கு உண்டான பரிகாரத்தை கொடுத்துட்டாங்க. நான் ஒரு கும்பலைக்கிறதுக்கு யாரும் பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். கும்பலைக்கிறது பலன் சொன்னா தடுமாற்றமும் ஏமாற்றமும் அவருக்கு வந்து ஒரு சரியான பலன் நடக்க. அவங்களே சொன்னார், கும்பத்தில் பாதி இருந்து மீனத்துக்கு பேசும், மகரத்துக்கு பேசும், இப்படின்னு ஒரு நிகழ்பாடு இருக்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டிருந்தார். அது போன் தான் கேட்டிருந்தார். அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் போன் இல்லை, அதாவது சாதா போன், பட்டன் போன் தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் வாங்கிட்டு என்ன பண்ணாரு, ஐயா நான் 4 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன், உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இருந்தார். அப்படிங்களா, எனக்கு பேரு தெரியலீங்க, மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நீங்க என்னோட பட்டன் போன் தான் இருந்துச்சு, இப்பதான் அந்த இது நெட் போன் வாங்கியிருக்கிறேன், நெட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். சந்தோஷம் ஐயா அப்படி. அது எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தாருங்க, எனக்கு ஒரு கால் ஊனங்க, அதனால என்ன இப்படி கேட்டிருந்தேன், அதனால வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்படி எனக்கு இந்த மாதிரி ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால அதுக்காக அந்த போன் இருந்தா நான் ஒரு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேரில் போய் பார்க்க முடியாது, அவர் சேலத்துக்கு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் சரி ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, நேரம் போன பார்த்து சொல்றேன். ஆனா அவர் கும்பல் லக்கணம், கும்ப லக்கணத்துல பார்க்கும்போது அவர் வந்து சதய நட்சத்திரத்துல லக்கணப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டேன். அவரை ஜாதகத்தை பார்த்தேன், 42 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு, 42 வயசு ஆயிடுச்சு. லக்னாதிபதியாக சனி பகவான் போய் 7ல் அமர்ந்து விட்டார். 7ல் அமர்ந்த லக்னாதிபதி சனி பகவான் ஒரு சனி திசையிலே பிறந்திருக்காரு, பட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்துட்டார். 2ல் சந்திரன் இருக்கார், அதான் 6 கூடிய சந்திரன் 2ல் இருக்கார், 2 கூடிய குரு 6க்கு போயிட்டார். 2 பேரும் பரிவர்த்தனை யோகம். அப்ப எப்படி இருக்கு பார்த்துங்க. அப்ப குடும்ப நிலையும் 6 கூடிய நிலையும் பரிவர்த்தனையானாவே அது ஒரு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது மாதிரி அதான் நான் ஒரு சூட்சமாக தான் சொல்றேங்க. அப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்ப இவருக்கு வந்து சனி திசை முடிஞ்சு, அடுத்து வந்து புதன் திசை முடிஞ்சு, கேது திசை முடிஞ்சு, கேது திசையில அவருக்கு திருமணமே நடந்துச்சு. இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை சுக்கிர திசை நடக்குது. ஐயா உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுங்கய்யா. இந்த சுக்கிர திசையில உங்களுக்கு வந்து இப்போ வந்து 4க்கும் 9 கூடிய திசையா நடக்குது. அந்த சுக்கிர பகவான் வந்து 7க்கு அதிபதியா வரக்கூடிய சனி லக்னாதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய சூரிய பகவான் போய் வேற நீசம் பெற்றுட்டார், அவரும் 9 பேர் வந்திருக்காரு. அப்ப கும்ப லக்கணத்துக்கு பார்க்கும்போதுங்க 4ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் நண்பன் தான், ஆனா அவர் பாதகாதிபதியா வரக்கூடிய தன்மை இருக்குதுங்கய்யா, 9 போய் ஆட்சி பெற்று இருக்காருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்ப சுக்கிரனோட பலன் திசை உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுப்பதில்லை. அப்ப உங்களுக்கு வந்து குடும்பத்தாலும் ஒரு பிரச்சனை உண்டு, மனைவியாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடப்பதே ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா குப்பலைக்கிறதுக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்வது அவனுக்கு எளிதான காரியம் இல்லை. அப்படி சொல்லும் போது நான் அந்த இவருக்கு அந்த நடந்த அந்த திசையை மட்டும் தான் எடுத்து சொன்னேன். சொன்னாடி அவர் கரெக்டா அவர் குரு புத்தி நடந்துச்சு. குரு புத்தி சுக்கிர திசையில குரு புத்தி. அப்ப இவருக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 7ஆம் பாவத்திலே உங்களுக்கு சனி இருக்கிறதுனால எந்த ஒரு நண்பர்கிட்டே உங்களுக்கு ஒரு நட்பு உணர்வுங்கிறதே இருக்காது, பகையை தான் உருவாக்கும் இல்லையா. உங்களுக்கு ஒரு தொழில் நிலையில ஒரு சிறப்பு இருக்காது, குடும்ப நிலையில ஒரு சிறப்பு இல்லை, உங்களுக்கு வாழ்க்கைய ஒரு வெறுப்பு நிலையில தான் இருக்கக்கூடிய தன்மையா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, எனக்கு வீடெல்லாம் இருக்குது, சொத்தெல்லாம் இருக்குது, நிலபுலம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நிலபுலம்லாம் இருக்குது, எல்லாமே பாதகமா இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அது எல்லாமே கேஸ்ல இருக்குங்க ஐயா, இது எல்லாமே கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப வீடுங்கிற ஒரு இடமும் இந்த நிலங்கிற ஒரு இடமும் எல்லாமே திரிசூனியமாகி போச்சு. அவருக்கு வந்து 9ஆம் திரிசூனியத்தில் போய் ஆட்சி பெற்றுச்சு. அப்போ பாதகாதிபதி வலுக்கக்கூடாது. எந்த ஒரு ஜாதகத்துக்குமே பாதகாதிபதி வலுப்பது ஒரு சிறப்பை கொடுக்காது. அப்ப சனி லக்னாதிபதியாக சனி 7ல் உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாதகத்தை பார்க்கிறார். அப்ப தந்தை இவருக்கு வந்து சிறிய வயசுலேயே இறந்துட்டார், தந்தையும் சிறிய வயசுலேயே இறந்துட்டார் ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு நான் ஏன் வாழ்றேன் என்ற ஒரு நிலையே அவருக்கு வந்து புரியாம இருக்குது. அதாவது மனைவியும் சரியில்லை, இவருக்கு வந்து குழந்தைகளும், மனைவி வந்து கேது திசையில் கல்யாணம் ஆகி சுக்கிர திசை டைவர்ஸ், மனைவி விட்டுட்டு போயிடுச்சு, இவரோட உங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க கேது திசையில் அந்த திருமணத்தை கொடுத்துச்சு, கேது 2ல் உட்காந்து குடும்பத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த 6க்கு 2க்கு 6 கூட பரிவர்த்தனால அந்த குடும்பத்தை வந்து சண்டை பண்ணி பிரிச்சிருச்சு, ஒரு வழக்கை போட்டு பிரிச்சிருச்சு.
அதான் நம்ம 6ஆம் இடம் ஒம்பு வடக்கு சண்டையில் எதிரி ஸ்தானம்னு சொல்றோம். எதிரி ஸ்தானம் அங்க செயல்பட்டுருச்சு. அப்ப ஏன்னா பரிவர்த்தனை யோகங்கிறது 2ஆம் அதிபதி 2ல இருக்கிற மாதிரி 6ஆம் அதிபதி 6ல இருக்கிற மாதிரி. அப்ப 6ஆம் அதிபதி வலுத்துருச்சு உங்களுக்கு. 6ஆம் அதிபதி வலுத்தனாலதான் உங்களுக்கு சனியோட சாரத்தை வாங்கியும் அந்த லக்னாதிபதிக்கு ஒரு நன்மை செய்யாத இயலாத ஒரு நிலை இந்த பலன். அப்ப அந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு பாக்கிய நிலை கிடைக்கும். 9ஆம் அதிபதி திசை நடக்கும்போது பாக்கியம் கிடைக்கணும்ல. 9ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் நன்மை தானே செய்யணும், எப்படி தீமையை செய்யும்? அது இந்த கும்பலைக்கிறதுக்கு சுக்கரன் நண்பனாச்சே. சனி பகவானோட வரையில சனியை பத்தி நம்ம பேசுறோம், சனியோட லக்னத்தை பத்தியும் சனியோட திசையில பிறந்தவரை பத்தி பேசுறோம் நம்ம. அப்ப அவர் பாக்கியத்தை கொடுத்து ஏன் பாதகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது சுக்கரன் அங்க வந்து அமர்ந்தது வந்து ராஜுவின் சாரத்தை பெற்று அமர்ந்துட்டார் சுவாதி. அப்ப அந்த சுவாதியோட சாரத்தை பெற்றதுனால அந்த சுக்கரனும் அங்க நன்மை செய்ய இல்லாத ஒரு கிரகமா போயிடுச்சு. பாதகாதிபதிக்கு என்ன நடக்குதே என்று தெரியாம அவரோட நிலைப்பாடுகள் இன்று வரை ஒரு போராட்ட நிலையாக வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு காலும் ஒரு சைடு இதாகிடுச்சு, இப்போ ஒரு சைடு இன்னொரு சைடுல காலும் உண்டாகி போச்சு, இதுக்கு நான் ஆஸ்பத்திரி தான் இருந்திருக்கு, உங்கள்கிட்ட கேட்கறேங்க ஐயா, உங்க பலனை பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியானதா இருந்துச்சு, அடுத்து எனக்கு தொழிலுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஜோதிடத்தை கத்துக்குங்க. ஏன்னா நீங்க போய் நீங்க எந்த தொழிலும் கத்துக்க முடியாது. ஏன் அவரை ஜோதிடத்தை கத்துக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, அவர் ஜோதிடத்தில் வந்து நான் போட்ட பலனுக்கு அவர் வந்து எதிர்பார்த்து சொன்னார். அதாவது இந்த பாவ பலன் இது சொன்னீங்க, எனக்கு 4ஆம் அதிபதி 9ல இருக்குது, பாதகாதிபதியோட திசை நடக்குது, இதெல்லாம் அவர் எடுத்தார். எப்படி அவருக்கு ஜோதிடமே தெரியாது இந்த நிலையை எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைங்கய்யா அது மாதிரி நான் ஜாதகம் பார்க்க போற இடத்துல இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு 4 9 திசை நடக்குது, பாதகாதிபதியோட திசை நடக்குது, எதுவுமே சரி இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு அவர் அந்த பாவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் எடுத்து ஆய்வு அவர் திருப்பி எனக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாரு. அவர் ஆடியோ கேட்கும் போது எனக்கே ஒரு இவருக்கு வந்து அடுத்து ஒரு கடைசியா கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா நான் எந்த தொழில் செஞ்சு என்னால் சக்சஸ் பண்ண முடியல, நான் எந்த தொழில் போனாலும் சரியில்லை அப்படின்னாரு. அந்த கடைசியா அவர் சொன்ன ஒரே பண்ணி, எந்த தொழில் போனாலும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி இவருக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார், 10ல் ஆட்சி பெற்று புதனோட சேர்ந்து இருக்கார். பாருங்க, தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று முயற்சிக்காரன் 10ல் போய் ஆட்சி பெற்று இருக்கார், அது குரு புண்ணியாதிபதியோட சேர்ந்து 10ல் இருக்கார். அப்ப புத்திசான அதிபதி வலுவா இருக்கார், முயற்சிக்காரன் வலுவா இருக்கார், ஆனா அவர் முயற்சிக்கு பலன் இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இவருக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து அது காலதேவனுக்கு 8ஆம் இடம். நம்ம இது இங்கதான் நம்ம காலபுருஷ தத்துவத்தை எடுக்கணும். ஒரு பாவ பலத்தை தீர்மானம் பண்ண போது நம்ம அந்த பாவம் எந்த ஸ்தானத்தை குறிக்குது, பாக்கியத்தை குறிக்குதா, புண்ணியத்தை குறிக்குதா, யோகத்தை குறிக்குதா அப்படிங்கிற நிலை. அப்ப அது காலதேவனுக்கு 8ஆம் இடம். அப்ப தொழில் ஸ்தானம் ஒரு 8ஆம் இடம். என்னதான் கஷ்டப்பட்டாலும் பலன் இல்லை, அது வந்து நஷ்டமோ அவமானமோ இதுதான் கிடைக்குது. அப்ப நீங்க ஏன் அதை பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, புதன் அங்க வலுவா இருக்காரு, செவ்வாய் புதன் சேர்க்கை பெறக்கூடாது, சேர்க்கை பெற்ற சின்ன பணம் ஆக்க வேண்டியதான். அப்ப சின்ன பணம் ஆகிட்டார், அப்ப எந்த தொழில் செய்ய முடியல. அப்ப இவர் செய்யக்கூடிய ஒரே தொழில் நீங்க வந்து ஜோதிடத்தை மட்டும் கையாளுங்க. ஏன் ஜோதிடத்தை கையாளுனா, 8ஆம் இடம் ஒரு சூட்சமத்தை கையாளும் போது பல சூட்சமங்களை நமக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு இடம். விருச்சகம் ஒரு சூட்சமம் இடம், ரகசியம் இடம். அப்ப நம்ம ஒரு ரகசிய தன்மையை கையாளும் போது நமக்கு பல ரகசியங்களை உருவாக்கி கொடுக்கும். இந்த சௌரிய சாஸ்திரங்கிறது ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்ற ஒரு கருத்தை அவருக்கு வந்து நான் சொன்னேன். அவர் சொன்னோடனே அவருக்கு வந்து வியர்ப்பாய் போச்சு. ஐயா என்னை போய் ஜோதிடராக நீங்க அப்படின்னா, நீங்க அதை வந்து நான் ஆக்கலப்பா, நீ அதை நினை, நீ வந்து ஜோதிட பெரிய ஜோதிடம் அவனு சம்பாதிக்கணும் அந்த நிலை நினைக்காத, ஜோதிட மனசு கத்துக்குன்னு அந்த எண்ணத்தை மட்டும் விதை, நான் வந்து உங்கள்கிட்ட விதைச்சுதான் இருக்கிறேன், வளர்ந்து தானா வளரும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் நான். அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து காலம் இதாயிருச்சு, உழைப்பும் போயிடுச்சு, குடும்பமும் இல்லை, சொத்தும் போயிடுச்சு, பிள்ளையும் போயிடுச்சு, இன்னும் அவர் வாழ்ந்து என்ன பண்ண போற? அப்ப நீ பிறருக்கு வழிகாட்டு, நீயே உனக்கு வாழ்ற, நீ மற்றவனுக்கு வழிகாட்டு, உனக்கு வாழ்க்கை தானா வரும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை அவருக்கு எடுத்து வச்சு அவர் சொன்னோட்டியே அவருக்கு வந்து அவருக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லாம இருந்துச்சுங்கய்யா, நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு வழியை காட்டுனீங்க, அந்த சூரியன் எப்படி எனக்கு பிரகாசத்தை உதிச்சு காலையில் விடிவு வந்ததோ இன்றமே எனக்கு ஒரு விடிவு காலம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் வந்து அவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்துச்சு, அவருக்கு ஒரு வழியை காட்டினேன். என்னோட அனுபவம் பலனுங்க அது மாதிரி இது சொல்லும் போது அவருக்கு ஒரு வழி கிடைச்சது. நம்ம ஜாதகம் என்ன ஜாதகம் கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா பரிகாரம் என்ன பண்ணலாம்னு கேட்டார்.
இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க ஏதாச்சும் அப்படின்னா, உனக்கு ஒரு பரிகாரம் கிடையாது அப்படின்னு. இன்னும் உனக்கு பரிகாரம் பண்ணி என்ன போட போற? உனக்கு எந்த பரிகாரம் கிடையாது, பரிகாரத்துக்கு வேலை கிடையாது. உன் குலதெய்வத்தை நாடு, குலதெய்வத்தை தாண்டி நீ ஜோதிடத்தை கத்துக்கணும். உன் மனசுல நினை, நீ ஜோதிடம் கத்துக்க அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் நீ நினைச்சிட்டு வா. உனக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக உனக்கு தொழில் உட்கார்ந்து இருக்குது, கர்மஸ்தானத்தில் உட்காந்து பல பேருக்கு கர்மாவுக்கு வழிகாட்டு, உனக்கு தர்ம நிலை தானா உருவாகும் அப்படின்னு அவருக்கு எடுத்து சொன்னேன். ஏன்னா அவருக்கு அதை தவிர எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு சொல்றதுக்கு வாக்கு இல்லை. மற்ற ரூல் நிறைய இருக்குங்க, அது பரிகாரதெல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம பலாபலனை தீர்மானம் சொல்லும் போது அங்க ஜோதிடர் ஜெயிக்கிறார், ஜோதிடமும் ஜெயிக்குது. ஏன்னா ஜோதிடங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய கலை தான் அப்படிங்கும்போது. அப்புறம் இன்னொரு நம்ம ஒரு அனுபவத்தில் ஒரு ஜாதகத்துக்குங்க கன்னியா லக்னம், அது வந்து 12ஆம் அதிபதி 4 இருக்கார். கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் 4 இருக்கார். அவரோட திசை நடக்கும், சூரிய திசை நடக்கும். அப்ப அவருக்கு என்ன மாதிரி ஒரு நிலை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஒரு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 4 இருந்தா என்ன ஆகும்? விரையாதிபதி திசை உனக்கு விரயந்தைய கொடுக்கும். உனக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் எது செஞ்சாலும் விரயம் தான், உனக்கு எதுவுமே சேமிப்புங்கிறது முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம சோதனை சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்ட ஒரு உண்மைகள். அப்ப அது சுகஸ்தானமா போச்சு. அப்ப நீ என்னென்ன வாங்கினா உனக்கு விரயமாகும். ஒரு வண்டி வாகனத்தை எடுத்து போய்க்கூடிய இடம், அப்ப வண்டி வாகனம் வாங்கினா அவனுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கும். வண்டி வாகனத்தினால ஒரு விரயத்தை கொடுக்கும். அது வந்து பராமரிச்சு வச்சுக்க முடியாது, அது ஒரு செலவினத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப அவருக்கு வந்து ஒரே ஒரு வழிதான் என்னன்னா, அப்ப அது வீடு ஸ்தானம், தாயார் ஸ்தானம், தாயார் மூலியமா வரையும் கொடுக்கும், வாகனம் மூலியமா வரையும் கொடுக்கும், வீடு மூலியமா வரையும் கொடுக்கும். அப்ப நீ வீட்டுல விரயம் பண்ணுங்களேன். 12ஆம் அதிபதி சயான சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் நமக்கு எது? ஒருத்தர் நிம்மதியா போய் படுக்கணும்னா எங்க போய் படுக்கிறோம்? நம்ம வீட்டுலதான் படுக்கிறோம். அப்ப அந்த திசை வரும்போது நம்ம வந்து அந்த 12ஆம் அதிபதி 4 இருக்கும்போது வீடு கட்டிக்கணும். வீடு கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கு அந்த வீடு நிரந்தரமா இருக்கும். உங்க லைஃபுக்கு அந்த வீடு நிரந்தரமா, ஏன்னா விரைவு பண்ண காசு திரும்பி வராது. ஆமா, அப்ப அந்த விரயத்தை நீ எப்படி மாத்துற? வீட உனக்காக சொந்த சயான சுகம், சயான சுகம் நிரந்தரமானது, வீடு நிரந்தரமானது. அப்ப நீ அதை எதையும் கனெக்ட் பண்ணும்போது, அப்ப 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியம். புரியுதுங்களா? 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியம், 12ஆம் இடத்துக்கு இது புண்ணியம் 4ஆம் இடம். அப்ப 5, 9 கனெக்ட் ஆகுதுங்களா? அப்ப நிலையான ஒரு சொத்து வருதுங்களா? நிலையான ஒரு சொத்து அமைதுங்களா அவருக்கு? அப்ப இது நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்குதா? அப்ப அவன் விரயத்தை செலவு பண்ணும்போது ஒரு 12ஆம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த கிரகம் எங்க இருக்குது, எந்த மாதிரி ஒரு செலவை நமக்கு கொடுக்கும், அதை சேமிப்பா எப்படி நம்ம ஆக்கணும்னா, அது அவர் பேர்லயே வீடு இருந்தாலும் தப்பு கிடையாது. நீ சொந்தமா மற்ற எதுக்கு நீ ஒரு சுகபோகத்துக்கு செலவு பண்ண, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ண, எல்லாம் செலவாகும். ஆனா வீடை கட்டினீங்கன்னா அது விரயமானது உனக்கு நிலையா நிற்கும். அந்த விரயம் உனக்கு நிலையா நிற்கும், ஒரு சொத்தா இருக்கும். பின்னாடி அது சொத்தாம இருக்கும்போது அது ஒரு பூர்வ புண்ணியத்தை வழிகாட்டும். அடுத்த தலைமுறைக்கு அது வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த நிலை ஏற்படும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகம் அது ஒரு பாவ பலனை செய்தா சுப பலனை செய்யும் போது நம்மளோட அனுபவத்தில் அந்த கிரகம் என்ன வேலை செய்யுது, எந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்தை நம்ம எடுத்து அதை கொடுக்குற விதத்தில் நம்ம கொடுத்த போது அது வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஒரு பலாபலனை எடுத்து நம்ம உதிச்சு அதை வந்து கரெக்டா சொல்லும் போது ஒரு நிதர்சனமான இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இப்ப நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து நம்ம பலன் சொல்றோம். இப்ப இயற்கையாக காலபுருஷ தத்துவத்தில் ஏகப்பட்ட நிலைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நிலையை வச்சு இப்போ 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த 3 பாவத்தில் வந்து அவங்களுக்குள்ள அந்த பாவம் பேசும். அவங்க எப்பவுமே சுயநலமாக தான் சிந்திப்பாங்க. 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். சுயநலம்னா என்ன? அவங்க குடும்பம், அப்பா அம்மா புள்ள இவங்களோட பரம்பரைக்குள்ளேயே ஒரு ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அதை தலைமுறையை நாங்கள் வந்து இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்க பாரம்பரிய வீடு இது, நாங்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2, 6, 10 இது ஒண்ணுதாங்க சுயமா உருவாக்கக்கூடியது. நாம் ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய தன்மையும் இந்த 2. ஏன்னா சுயமா சம்பாதிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். சொந்த வாக்கு மூலியமா நம்ம வந்து ஒரு உயர்வை பேசக்கூடியது, நம்மளோட நிலையை உருவாக்கக்கூடிய இடம் இந்த 2ஆம் பாவம்.
அந்த 2ஆம் பாவம் வந்து நமக்கு ஒரு தன வருவாயை ஏற்படுத்தி குடும்ப நிலையை ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு போற தன்மை அந்த 2ஆம் பாவத்துல தான் உண்டு. ஏன்னா குடும்பத்தில் இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிட்டோமா குடும்பம் 2ஆ போயிடும். அப்ப அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாவங்கள் முதல்ல வார்த்தைகளை அனுசரிச்சு பேச வேண்டும். அப்ப அந்த குடும்பம் ஒற்றுமை பெறும். அப்ப 6ஆம் இடங்கிறது என்ன? பொது ஒரு சர்வீஸ் செய்யக்கூடிய, பிறருக்கு நம்ம ஒரு சேவை செய்யக்கூடிய இடம். அதாவது பிறருக்கு சேவையில நமக்கு அது ஒரு சுயநலம் இருக்கும். 6ஆம் இடங்கிறது அது சுயநலம் அப்படிங்கும்போது பொது சேவையில ஒரு சுயநல நமக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ்ன்னு சொல்றோம். அந்த இடம் நமக்கு பலமா இருந்தா நம்ம எதிர்நீச்சல் போடக்கூடிய இடமே 6ஆம் இடம் தான். அந்த எதிர்நீச்சல் நம்ம எந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. நம்ம என்னைக்கு நீச்சல் போடுறத குறைக்கிறோமா அன்னைக்கு எதிரி ஜெயிச்சிருவான், நம்மளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்ம என்னைக்கு சுலோவா போறோமா அடுத்த வாகனம் முந்திக்கிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம அந்த இடத்துல நின்றுக்குவோம், நம்ம பிரேக் ஆகி நின்றுவோம். அப்ப பிரேக் ஆன வண்டி மாதிரி தான் நம்ம வண்டி. தொழிலும் அதே மாதிரி தான். நம்ம தொழில் என்னைக்குமே ஒரு தொழில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தொழில என்னைக்குமே இன்னைக்கு எப்படி ஜோதிட தளபதி வந்து இந்த சேனல் முன்னாடியே ஆரம்பிச்சுதான் வளர்ந்துருப்பேன் இப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல, அவருக்கு அன்னைக்கு அந்த காலகட்டம் அவருக்கு தெரியாது. அந்த காலங்கள் உணர்த்தினாதான் அவர் செய்வார். அவர் நினைக்கல என்ன பண்ணாரு, இன்னைக்கு இவர் வளர்ந்ததை பார்த்தா இவர் ஆசைப்படுறாரு, இல்லை இவர் ஆசைப்பட மாட்டாரு. ஒவ்வொருத்தரோட தொழிலோட வளர்ச்சி அவரோட கையில மட்டும்தான். அவர் நீச்சல் அடிச்சாரு, ஜெயிச்சாரு. அவர் நீச்சல் அடிச்சு ஜெயிச்சனால்தான் நீங்க அவர் வளர்ந்துருக்காரு. அதே மாதிரி இவரு நீச்சல் அடிச்சு ஜெயிச்சிருந்தா எதிர்நீச்சல் கொடுத்து ஜெயிச்சிடலாம். அன்னைக்கு அவர் எதிர்நீச்சல் போட அவருக்கு முடியல. எனக்கு அவர் அடிச்சுட்டு போறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்தாரு. அவர் அடிச்சுட்டு அக்கறைக்கு போயிட்டாரு, அக்கறைக்கு போய் கொடி நட்டார். இவர் இக்கரையில நின்று அவர் வேடிக்கை தான் பார்த்தார். இன்னைக்கு இவர் நீச்சல் அடிக்க போயிட்டார். இதுதான் 6ஆம் பாவம். புரியுதுங்களா? 6ஆம் பாவத்தோட சுற்றமும் இங்க இருக்கு. அப்ப நம்ம சர்வீஸ்ங்கிற இடம் நம்மளோட முயற்சி, நம்மளோட வேலை, நம்மளோட தொழில், இது நம்மளோட அக்கறையும் நம்மளோட சேவையா இருந்தாதான் நல்லது. அது 10ஆம் பாவம். 10ஆம் பாவம்ங்கிறது நம்ம என்ன அதை எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க நம்மளோட நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஒருத்தர் முதலீடு போடுவான், ஒருத்தர் முதலீடு போடாம இருக்கிறது, அடிமையா வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அங்க பல கர்மங்கள் அங்க நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. கர்மபாவம்னு சொல்ற 10ஆம் இடம் ஒரு கேந்திர பலமானது, சுயமா ஒன்று உருவாக்கக்கூடிய தன்மை இந்த 10ஆம் பாவத்துக்கு உண்டு. 6ஆம் பாவத்தோடங்க 10ஆம் பாவம் தான் ஒரு தொழில்நிலையை கட்டி காக்கக்கூடிய தன்மை அந்த 10ஆம் பாவத்துக்கு தான் உண்டு. 6ஆம் பாவத்துக்கு கிடையாது. 6ஆம் பாவம் பிறருக்கு ஒரு அடிமையை வேலை செய்யக்கூடிய தன்மை. 10ஆம் பாவம் தான் ஒரு தொழில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தன்மை அந்த 10ஆம் பாவத்துக்கு உண்டு. இந்த மாதிரி இந்த பாவங்கள்லாம் நமக்கு வந்து அந்த கிரகங்கள் அமரும்போது இவங்கெல்லாம் வந்து பிறருக்கு சர்வீஸ் செஞ்சு தன்னோட தொழிலை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் அதிகமா உண்டு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாவத்தில் அமரக்கூடிய கிரகங்களை வச்சுதான் நம்ம பலாபலனையும் உதிக்கணும். சும்மா நம்ம எடுத்தோம்னு சொல்லிட முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய அவங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய தன்மை. அடுத்ததாக நமக்கு வந்து தொழில், அதே மாதிரி இந்த 3, 7, 11 காம திரிகோணங்கள் என்று சொல்லி, அது காம திரிகோணமே கிடையாது. நமக்கு நம்மளோட மனதில் எண்ணக்கூடிய ஆசைகள், நம்ம மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், நம்ம எண்ணங்களை வந்து எதிர்வினையாக செயல்படக்கூடிய தன்மையும் உள்வினையாக செயல்படக்கூடிய தன்மையும் அங்கதான் ஒளிந்து உள்ளது. ஏன்னா அந்த இடம் தாங்க நமக்கு ஒரு ஒரு முக்கியமான பாவமே. இப்ப எப்படி ஒரு 2ஆம் இடம் நமக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்து சர்வீஸை கொடுத்து வேலையை செஞ்சு வாங்க வைக்குது. அப்ப அந்த 3ஆம் பாவத்தை எடுத்துக்கங்க. 3ஆம் பாவம் தாங்க நமக்கு ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறோம். ஒரு எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், அதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்குது, தோல்வியை கொடுக்குதுங்கிற இடம். முயற்சி பண்ணாதான். இப்ப மணிமேகலை சொன்னாங்க, கண்ணில் இருக்கிறது 3ஆம் இடம். அந்த லக்னாதிபதியே நட்சத்திரமா 3ல இருக்காரு. அவர் முயற்சி எடுக்கலாம் வெற்றி பெற முடியாது. முயற்சி, அந்த முயற்சி, அந்த 3ஆம் இடம் முயற்சி கொடுக்கக்கூடியது, நம்மளோட தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம். ஆன்மீகங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய, இந்த ஆள் வந்து ஒரு தைரியமா அதை பண்ணுவான், இதை செய்வான் அப்படின்னு. விளையாட்டுகளை கூட அந்த இடம் அது நல்லா இருந்தால் விளையாட்டுக்கு போக முடியும். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு அந்த அதோட நிலைப்பாட்டை அவங்களுக்கு வந்து உணர முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த வேகத்தன்மை, அந்த முயற்சி தன்மை, தன்னம்பிக்கை இழக்காம நம்ம அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற அந்த இடத்தை கொடுக்குறதே அது ஒரு வெற்றி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம். அதுக்கு உதவக்கூடியதான் 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது என்ன? அந்த இடத்துக்கு ஒரு திரிகோணமா வரக்கூடியது. நான் வந்து 1, 5, 9 தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த 3க்கு 5ஆ வரக்கூடிய 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது எதை குறிக்கிறதும் நமக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப். முக்கியமான பார்ட்னர்ஷிப் பாரு, நமக்கு வரக்கூடிய மனைவி தான் முக்கியமான பார்ட்னர்ஷிப். பிறரெல்லாம் நமக்கு வரக்கூடிய நண்பர்கள், பிறரெல்லாம் நமக்கு வரக்கூடிய நெருங்கிய நண்பர்கள். மனைவிட்ட ரகசியம் சொல்லுவான், நண்பர்கிட்ட ரகசியம் சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனைவிட்ட ரகசியம் சொல்ல மாட்டாங்க. மனைவி கிட்ட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க, நண்பர்கிட்ட தான் சொல்லுவாங்க.
ஏ மச்சான் நான் அது பண்ணிட்டுண்டா, இது பண்ண வாடாக்கு போலாம், வீட்டுக்கு தெரியக்கூடாதான், பொட்டாட்டிக்கு தெரியக்கூடாதான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட பழக்க வழக்கத்தை வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த நட்பு வட்டாரங்கிறது நிலையானது. நட்புங்கிறது ஒரு நிலையான தன்மையை கொடுக்கும். ஏன்னா அது புத்தொடர்பு, எப்பயோ ஒரு சந்திச்சுக்குவோம். ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி சந்திச்சுக்க மாட்டாங்க. எப்பயோ ஒரு டைம் ஐயாவை பார்த்த 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். இவருக்கு இருக்கிற எனக்கு தொடர்பு அவருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்கு, அதை நாங்க பரிமாறிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள என்னைக்குமே அந்த ஒரு ரகசியங்கள் இருக்கும். அதுதான் ஒரு இந்த நண்பர்கள் உள்ள ஒரு ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டேன். ஆனா அங்க வந்து மனைவியே வரவங்க கிட்ட அது செல்லுபடி ஆகாது. அங்க சொல்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லணும். தேவையில்லாத விஷயம் சொன்னீங்கன்னா அங்க டைவர்ஸ் தான், அப்புறம் கலசரம் 2000 பிரச்சனை வந்துடும், அப்புறம் அங்க பிரிவு வந்துடும். அது மாதிரி சில இடத்துல சில ரகசியங்களை சொல்லணும், சில ரகசியங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா பொது இடத்துல போய் நம்ம பப்ளிக்கா பேசினா எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்த வந்து போலீஸ்கார் வர்றாரப்பா, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, பக்கத்துல ஒரு போலீஸ்கார் இருப்பாரு, ஏடா நீ என்னையவே தப்பு பண்ணிட்டேன் வாடா உள்ள. பொது இடத்துல சில விஷயங்களை பேசக்கூடாது, பேசினா அங்க தப்பா போயிடும். அதனாலதான் சில இடத்துல சில விஷயங்களை பேசணும், சில விஷயத்துல பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அப்ப 7ஆம் இடம் புதுஸ்தானம். அதனாலதான் அந்த ரகசியத்தை வந்து பொதுவா பேசிடக்கூடாது. நண்பர்கிட்ட பேசு, நண்பர்கிட்ட சொல்லு, மனைவி கிட்டையும் கரெக்டா பேசு அப்படிங்கிற பேசுற விதத்தை அங்க புது இடத்துல பார்த்து பேசு அப்படின்னு சொல்றேன். இதுதாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்துல தான் கத்துக்க முடியும். இது ஜோதிடத்தின் நூலில் இருக்குதா, அந்த சாஸ்திரத்துல இருக்குதா அப்படின்னு நம்ம போது பார்த்தோமா ஒண்ணு இருக்கு. தனசரி சொல்ற மாதிரி எனக்கு குரு கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னா, குரு இல்லாம கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது அனுபவத்துல தான் கத்துக்க முடியும். இது யாருனாலையும் கத்துக் கொடுக்க முடியாது. குரு வந்து இருக்கிறத எடுத்து கொடுப்பார். இருக்கிற விஷயத்த இதுதான் இப்படி அது அப்படி அப்படின்னு ஒரு உண்மை நிலையை எடுத்து கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் உணரக்கூடிய பக்குவம் தான் இன்னைக்குமே நிலையானது. இந்த மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து 7ஆம் பாவம் முடிஞ்சு 11ஆம் பாவம். 7க்கு 5 அது 11ஆவது. இது ஒன்று தொடர்பு. அப்ப நம்ம 11ஆம் பாவத்தை எந்த நிலையில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரகசியங்கள் இருந்த பாவங்க. அதுதாங்க ரகசியங்கள் இருந்த பாவம். புத்திரஸ்தானத்துக்கு நேர் 5ஆ வரக்கூடியது 11 சமபாவம். அப்ப 7க்கு 5ஆ வரக்கூடியது 11, லக்கணத்துக்கு 11. அப்ப 11 நம்ம எதை குறிப்போம்? நேற்று ஒருத்தர் குழு பேசுறாரு, 11ஆம் பாவம் எந்த கரை உட்காந்து பாதகத்தாய செய்யும் அப்படின்னு அடிச்சு பேசினாரு குழு எங்க ஜோதிட பராசர பணிமன்றத்துல. ஏன்னா அவருக்கு வந்து விருச்சிக லக்னம் 11ஆம் இடத்துல புதன் இருந்து திசை நடத்திருச்சு. அந்த திசை ஆரம்பிச்சிருக்கியா, என் சொத்து சுகம் எல்லாம் போச்சு, என் தொழில் லாஸ். அப்ப 11ஆம் இடத்துல எந்த கரைக்கு திசை நடத்தினாலும் அது வந்து லாசத்தை தான் கொடுக்கும், அது வந்து லாபத்தை கொடுக்காது, இது வந்து நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆணித்தனமா சொன்னார். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்காக அஷ்டமாதிபதியை வரக்கூடிய புதன், விருச்சிக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியை வரக்கூடிய புதன் 11 உட்காந்து ஆட்சி பெற்று உச்ச மூலத்திரியோட பெற்றார். சூரியனோட சார்ந்த வாங்கி திசையை நடத்துறார். அது காலதேவனுக்கு 6ஆம் இடம். அங்க சூட்சமா காலதேவன் காலபுருஷன் எடுக்கணும், புரியுதுங்களா? அப்ப காலதேவன் 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி இதெல்லாம் கொடுக்கும். அப்ப நம்ம வந்து எப்படி அது லாபத்தை கொடுக்கும்? அப்ப எல்லா இடமும் பாதகத்தை கொடுக்கணும் அவர் சொல்றாரு. இது மாதிரி அவருக்கு சொன்ன கருத்து அனுபவ கருத்து, அவர் அனுபவத்தில் உணர்ந்தவர் அவரு. அது மாதிரி அப்ப நான் சொன்னேங்க, பொதுவா ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டது வந்து லாபஸ்தானம் 11ஆம் இடம். ஒருவர் லாபம் அடையணும்னா அதிக ஆசைப்படக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். ஏன் அங்க லாபஸ்தானத்தை கொடுத்தா, ஏன் அங்க பாதகத்தை கொடுத்தா? செவ்வாய் 11ஆம் இடம் காலதேவனுக்கு பாதக இடம், சரத்துக்கு சிரம் பாதகம், புரியுதுங்களா? ஏன் பாதகத்தை கொடுத்தாங்க? சனி செவ்வாய் 2 பேரும் எங்க இருந்தாலும் எங்க பார்த்தாலும் அந்த இடம் கலகம். 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை, 2 பேர் பார்த்த இடம் ஒண்ணுக்கு ஆகாது. அது மாதிரி இந்த பாதகத்தை கொடுத்தாங்க. இதுதான் ஒரு நிகழ்வு. அப்ப அந்த 11ஆம் இடத்துல வந்து நம்ம ஆசைகளை என்றைக்கும் ஒரு மனிதன் வந்து அளவோடு ஆசைகள் இருந்தா அவன் வளமோட வாழ்க்கை இருக்கும். அளவோடு ஆசை இருக்கிறவனுக்கு வளமோடு வாழ்க்கை இருக்கும். அவனுக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒரு ஆசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் காதலிக்காம 4-5 பேர்த்த காதலிக்க, அந்த ரோட்டு ஒருத்தர் காதலிக்கிறேன், இந்த பக்கம் ஒரு புத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு தெருவுக்கு ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தானா நல்லா இருக்க வயசுல மாட்டினானா அப்புறம் அவன்
நிலைமை பாதகம் தானே. அப்ப பாதகத்தை ஏற்படும். அப்ப அந்த இடத்துக்கு நீ பாதகமான செயல் செய்யும் போது உனக்கு பாதகத்தை உண்டாக்கும், அங்க சாதகம் உனக்கு கிடைக்காது. அப்ப உன் எண்ணங்கள் எப்படியோ அது அங்க செயல்படுத்தும். 11ஆம் இடம் உன் எண்ணம் போல அங்க உனக்கு லாபமா பாதகமா நஷ்டமா என்ற ஒரு நிலை, 3 நிலையை எடுத்து கொடுக்கும். அந்த 11ஆம் இடம் தான் 3 நிலையை எடுத்து கொடுக்கும். அப்போ ஒருவரோட எண்ணங்கள், ஒருவரோட உயர்ந்த ஆசைகளுக்கு, உயர்ந்த எண்ணங்களுக்கு அது ரொம்ப வடிவம் கொடுக்கக்கூடிய இடமே தான். அதெல்லாம் 11ஆம் இடத்துல எந்த கருத்து இருந்தாலும் ஒரு நன்மை செய்யும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள் எல்லாம் கொடுக்குங்க. 11ஆம் இருக்கிற சுபகரமா இருக்கட்டும் பாவகரமா கேட்கறத கொடுக்கும். ஆனா உனக்கு அது உனக்கு தகுதி இல்லாம கர்மக்காரன் வந்து அந்த இடத்த வந்து மீண்டும் ஒரு சீல் வச்சுட்டு போயிடுவாரு. சம்பாதிப்புக்கணே இந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சுக்க எல்லாம் பண்ணிக்க, உனக்கு இந்த மாதிரி பில் போட நீ வியாபாரம் பண்ணிட்ட உன் கடையை போட்டு சீல் வைக்கிட்டு போயிடும். ஆனால் சம்பாதிச்சு ஓப்பன் இருந்தாங்க. அப்பா அவருக்கு முடிஞ்சு போச்சுங்களா, பாடகத்தை பேர் போட்டு அவரோட அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஒரு அளவோடு இருக்கும்போது அங்க லாபங்கள் வரும். முறையான கணக்கு வழக்கை காட்டும் போது நமக்கு லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான் அந்த 11ஆம் இடத்தோட ஒரு சூட்சம ரகசியம்னு வச்சுங்களேன். அடுத்தது முடிச்சுட்டு நினைக்கிறேன். நான் ஒரு 3 பாவம் 4, 8, 12 4, 8, 12 முடிச்சா என்னோட பாவ பலன்கள் முடிஞ்சிடும். பலாமணிதமா இருக்கு. மேசத்துக்கு 4ஆம் இடம் கடகம். கடகம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தோட நிலை வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கேந்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அங்க பாவம் தானே நமக்கு வந்து அந்த இடத்துல எல்லா நிலையும் கொடுக்குறாங்க. ஒரு தாயன்பு, ஒரு வண்டி வாகனம், ஒரு சுகஸ்தானம், ஒரு நீரோடைங்கிற ஒரு சந்திரன் அங்க வந்து ஆட்சியை வச்சிருக்காங்க 4ஆம் காலதேவன். அங்க வந்து நம்ம அங்க எப்பொழுதுமே மனக்காரகன் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம். அப்ப நம்ம மனதை ஒரு நிலை ஆக்கக்கூடிய இடமே 4ஆம் இடம் தான். ஏன்னா 4ஆம் இடம் தாங்க மனசுன்னு சொல்றோம். ஒருவருக்கு 4ஆம் இடம் வலுத்தாதான் உங்களுக்கு திருமணமும் நல்லா இருக்குன்னு சொல்றோம். 4, 2, 5, 7 இதெல்லாம் சொல்றோம். அப்ப 4ஆம் இடம் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஐயா கூட சொல்லியிருந்தாரு, அது வந்து வலிமை அற்று இருக்கக்கூடாது, வலிமையோட இருப்பது ஒரு சிறப்பை கொடுக்கும். 4ஆம் பாவம் வந்து என்றைக்குமே ஒரு மனிதனை வந்து தாங்கி குடிக்கிற பாவமே 4ஆம் பாவம் தான். ஏன்னா 4ஆம் பாவத்தை தான் உறவினரை கொடுக்குறான். அவனுக்கு வந்து 4 பக்கம் உறவினர்கள் இருக்காங்களா, சப்போர்ட் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு அவனோட நிலைப்பாட்டை ஒரு உயர்வக்கூடிய தன்மை 4ஆம் பாவம். அப்ப அந்த 4ஆம் பாவத்தை நம்ம ஒரு ஜாதகத்தில் மிக மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய இடம். அந்த பாவத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு உள்ளார்ந்து பார்க்கும் போதுங்க அதுல வந்து மனசு ரீதியானதான் பாவம். ஏன்னா உறவு இருக்கும் போது உறவுக்காரர்கள் மனசு விட்டு பேசணும் உறவு நிலையெல்லாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் காலதேவனுக்கு 8ஆம் பாவம், அதாவது 4ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம், ஒரு திரியோடத்தை குறிக்கக்கூடியது. இந்த பாவம் வந்துங்க அந்த 8ஆம் பாவத்துல போய் சந்திரன் நீசம் பெறக்கூடிய ஒரு பாவம். அதனாலதாங்க இந்த அவமானத்தை தாங்க முடியாம சில பேர் வந்து ஒரு சூசைடு பண்ணக்கூடிய தன்மை, மன ரீதியா தன்னை வந்து ஒரு போராடக்கூடிய தன்மை உள்ளவங்கலாம் வந்து போராட முடியாம அவங்களை தன்னைத்தானே இழக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த 8ஆம் பாவம் கொடுத்துரும். அந்த 8ஆம் பாவத்துக்கு தான் அங்க வந்து மன வலிமை இருக்கணும். மன வலிமை இருக்கிறதுக்கு தான் அங்க செவ்வாயை ஆட்சி வர வச்சுட்டான். சந்திரன் போய் அங்க நீசமாயிட்டான். அப்ப மனநிலை குறைவா இருக்கிறவங்களுக்கு அந்த 8ஆம் பாவம் வந்து அவங்களை வந்து கீழே தள்ளிடும், அவங்களை வந்து மேல விடாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அடுத்து 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் தான் நமக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறோம், என்ன இருக்குது, என்ன இல்லைன்னு சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். அப்ப அந்த 12ஆம் பாவத்தோட நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோமா, நம்மளோட சம்பாதிச்ச பணத்தை நம்ம எந்த அளவுக்கு அதை சேமிக்கிறோம், ஒரு செலவு விரயஸ்தானம், ஒரு சுகஸ்தானம், ஒரு நிம்மதியான ஒரு பாவமே அதான், நம்ம தூக்கக்கூடிய பாவமே அதான். அதனாலதான் அந்த பாவத்தில் வந்து நம்ம ஒரு செலவை வந்து அது செய்யும் போது அந்த செலவுனால என்ன பிரயோஜனம், இது பண்றோம், இந்த செலவுல என்ன ஆதாயம் அப்படின்னு அந்த செலவு செய்யும் போது அது நமக்கு என்ன ஒரு நிலை கிடைக்கும்னு சொல்ற இடம் 12ஆம் பாவம். அப்ப இந்த 12ஆம் பாவம் அது அதுக்கு ஒரு திரிகோணம் வரக்கூடியது 4ஆம் பாவம். இந்த 4, 8, 12 இந்த 3 பாவமே ஒன்றை வந்து ஒரு கிரகத்தை அந்த பாவத்தில் இருந்தா அந்த 3 பாவத்தை இயக்கக்கூடிய தன்மை ஒன்றுன்னு வச்சுங்களேன். அதுல முன்னே அந்த 4ஆம் பாவத்துக்கு முன்னாடி 12ஆம் பாவம் இணைச்சு ஒரு பலன் சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம வந்து இந்த 12ஆம் பாவத்தோட நிலைப்பாடுகள் வந்து ஒரு மனிதனுக்கு அங்க சுபகிரகம் இருந்து ஒரு வேலை செய்யுமா, அசுபகிரகம் இருந்தா நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகம் இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு சுபமான ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல சரியான சுகமும் அங்க
கிடைக்குது. அதே பாவ கிரகம் இருந்து அந்த இடத்துல ஒரு ஆட்சியோ அதோட புத்தியோ நடக்கும்போது, எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அதோட புத்தியோ நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விரயங்கள், நிம்மதியற்ற ஒரு தூக்கங்கள் கெட்டு போயிடும். மன ரீதியான ஒரு நிம்மதி இல்லாத போயிடும். அந்த நிம்மதிக்கு அந்த பரிணாமங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கடல், நம்ம வந்து பரிணாமங்கிறது ஒரு கடலை குறிக்கக்கூடிய இடம். அந்த நிம்மதி இல்லாதவங்க அந்த கடல் ஸ்தானத்துக்கு போய் ஒரு ஸ்தானம் ஆயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடும். இதுதான் எளிய பரிகாரம். தரசேரியா சொல்லும்போது தங்களோட அனுபவத்தில் வர்றது பரிகாரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பரிணாமம் ஒரு கடல் சராசியை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு பரிகாரமே இந்த பாவ கிரகத்துக்காக அவங்க கடல்ல போய் ஸ்தானம் பண்ணாலும் அவங்க பாவங்கள் தொலைச்சிடும். அதனாலதான் ராவணனை பண்ணதுக்கு பரிகாரமாக அந்த ராமேஸ்வரத்தில் போய் அவர் பரிகாரம் செஞ்சதுனால அவருக்கு அந்த ராவணனை பண்ண ஒரு தோஷம் விலகுச்சு. அது மாதிரி நமக்கு பரிணாபாவத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது தோஷத்தில் நீங்கிறதுக்கு நம்ம கடல் ஸ்தானம் செய்யும் போது எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தாலும் அதோட தோஷம் நீங்கிரும் என்ற ஒரு கருத்தையும், எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த கோபதி ராஜன் யூடியூப் சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக ஒரு பாவத்தை எடுத்து எந்த மாதிரி நம்ம ஒரு பலனை உதிக்கலாம், ஒரு கிரகம் எங்க உட்கார்ந்தா எந்த மாதிரி ஒரு திசையை நடத்தி எப்படி செயல்படுத்தும், அந்த கிரகங்கள் பலாபலனை எப்படி வழங்கும் என்ற பாவ பலன்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ கருத்தை. ஏன்னா நான் வந்து ஒரு ஜோதிட தொழில் செய்யவில்லைங்கய்யா. எனக்கு வந்து நேரம் இருக்கும்போது ஜோதிடத்தை எனக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு விருப்பப்படும் போது அவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பேன், அவ்வளவுதான். அது வாட்ஸ்அப்ல வரும்போது பார்ப்பேன், நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு அதிக நேரம் கிடைக்காது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் தளத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜோதிடர் முழு நேர ஜோதிடர்களாக இருந்து பல பேருக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் வந்ததுனால இது எனக்கு இந்த ஒரு ஈடுபாடு வந்ததுனால இந்த அளவுக்கு என்னால் வந்து ஈடுபட முடிகிறது, இல்லாட்டி முடியாது கண்டிப்பா. ஏன்னா இவங்களாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, வெளிநாட்டுலேருந்து பணம் வந்துக்கிறாங்க, 20 நாட்டுலேருந்து பணம் வந்துக்கிறாங்க. இப்போ நான் என் தொழிலை விட்டு வந்துடலாமான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து என் தொழில் ரொம்ப பிடிச்சது தொழில். என் தொழில் தான் எனக்கு பிடிக்கும். போய் சொல்றேன், என் தொழிலுக்கு நிகழ்வு எந்த தொழில் இல்லைன்னு சொல்றேன். என்னோட தொழில் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து கட்டட பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வேலை தாங்க. அதைத்தான் இன்னும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 35 வருஷம் ஆச்சு இந்த வேலைக்கு சேர்ந்து. சின்ன பையனே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்குங்க. என்னை ரொம்ப வாழ வச்ச தொழில், என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தொழில், எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில், நேசிக்கிற தொழிலே இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்தை வந்து திருமண பொருத்தை பார்க்க உள்ள போன ஜோதிடம் இழுத்துட்டாங்க. என்னை நொந்து நூலாக்கி நூல் ரசாக்கி கொண்டாந்து இப்படி உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க. இதுக்கு காரணம் ஜோதிடர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு இந்த ஈடுபாடு தான் தான். அதனால இந்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிந்து கொள்கிறேன். யூடியூப் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களும் இந்த சேனலில் வரக்கூடிய நிகழ்வெல்லாம் உண்மையான நிகழ்வுகள், யதார்த்தமான நிகழ்வுகள், அனுபவ பதிவுகள் மட்டுமே இங்கெல்லாம் வரும். மேற்கொண்டு இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு இதில் பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து படம் காட்டி அதெல்லாம் அந்த ஜோதிடத்தை வளர்க்கணும்னு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குள்ள கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கொண்டு இதை நேரடியாக இந்த யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அதை உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்று உங்களோட கமாண்ட் இதில் வந்து உங்களோட கேள்வியாக வைங்க. உங்களுக்கு வர சந்தேகத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் நாங்கள் உங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியும். ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கலை. அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால ஜோதிடம் என்பது கேள்வி கேட்டீங்கன்னா தான் அதுக்கு எங்களுக்கே விட தெரியும். கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கே ஜோதிடம் வந்து போயிடும். அதனால நீங்க எந்த அளவுக்கு கேள்வி வைக்கிறீங்களா அந்த அளவுக்கு நாங்கள் ஜோதிடம் வளர்த்துக் கொள்வோம். அவ்வளவுதான். நன்றி ஐயா. ஜோதிட தளபதி அவருக்கும் அந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். 47 சந்திரன்.